மீட்பினுடைய திட்டத்திலே பிரதானமாய் இருக்கிறது இயேசுவின் ரத்தமே அன்றி வேறொன்றும் அல்ல. வேறொன்றினாலும் மனுக்குலம் மீட்கப்பட முடியாது என்பதனாலதான் தேவன் என்ன செய்தாரா, அந்த குற்றமில்லாத மாசற்ற விலையேறப்பெற்ற ஆட்டுக்குட்டி ஆகிய கிறிஸ்துவினுடைய ரத்தத்தை நமக்காக கொடுத்தார். அந்த ரத்தம் சிந்துதல் இல்லாமல் ஒரு காலம் மீட்படைய முடியாது. அப்போ அந்த ரத்தம் பூசுதல் ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்விலும் அவைகள் எவைகளை கொண்டு வரும் சொன்னார். சகரியா 9:11 சொல்லுகிறது. அவர் சொன்னார், உனக்கு நான் செய்வது என்னவென்றால், தண்ணீர் இல்லாத குடியிலே அடைப்பட்டிருக்கிற உன்னுடையவர்களை நான் என் உடன்படிக்கையின் ரத்தத்தினாலே விடுதலை செய்வேன். இயேசுவின் ரத்தம் என்ன செய்யணும் சொன்னா, உன்னை விடுதலை ஆக்கும். எவைகளிலே நீ கட்டப்பட்டு இருந்தால் ஆண்டவருக்கு மகிமை உண்டாட்டும். நேற்றைய உபவாச கூட்டத்தில் பரிசுத்த ஆவியானவர் அப்படித்தான் நம்மத்தில் அசைவாடினார். சொன்னார், விடுதலையாக்குவேன். தேவனுக்கு மகிமை உண்டாட்டும். நீ எந்த கட்டுக்களிலே இருந்தாலும் இயேசுவின் ரத்தம் என்ன செய்யும் சொன்னா, என்ன அவர் ஒரு உடன்படிக்கை செய்திருக்கிறார், நிச்சயமாகவே உன்னை விடுதலை ஆக்குவேன். எல்லா கட்டுகளிலிருந்து, பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, அக்கிரமத்திலிருந்து எல்லாம் பாருங்க. இங்கே சொல்லுகிறார், இந்த உடன்படிக்கையின் ரத்தம் உன்னை சகல அக்கிரமங்களிலிருந்து விடுதலையாக்கும். நெருக்கப்பட்டு கொண்டு இருக்கிறாய். சூழல்கள் எப்படி இருக்குன்னு சொன்னா, நெருக்கப்பட்ட ஒரு நிலைமை, ஒன்னும் இல்லாத நிலைமையில அடைப்பட்டு இருக்கிறாய். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். உனக்காக கிறிஸ்து என்ன செய்திருக்கிறார்னா, ரத்தத்தினாலே ஒரு புதிய உடன்படிக்கை செய்திருக்கிறார். இந்த உடன்படிக்கையின் ரத்தம் உன்னை விடுதலை ஆக்கும். அது மாத்திரமல்ல, எபேசியர் 2:13 பவுல் சொல்லுகிற போது சொல்லுகிறார், முன்னே தூரமாய் இருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் ரத்தத்தினால் என்ன செய்யப்பட்டிருக்கிறீங்களே, சமீபமாயிட்ட. முன்னே தூரமாயிருந்த எவைகளுக்கு தூரமாயிருந்தாய், தேவனுக்கு தூரமாயிருந்தாய், தேவனுடைய ஆசீர்வாதங்களுக்கு தூரமாய் இருந்தாய், தேவனுடைய பாதுகாப்புக்கு தூரமாய் இருந்தாய், தேவன் வைத்திருந்த நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியாத இடத்திலே பாவம் உன்னை நிறுத்தி வைத்திருந்தது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தின போது தேவனுக்கு மகிமை உண்டாகும். ஒவ்வொரு நாளும் நாம் கிறிஸ்துவின் ரத்தத்துக்கு நன்றியுள்ளவர்களாக இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சிந்தப்படாமல் இருந்திருக்குமானால் விடுதலையாக்கப்பட்டு இருக்க முடியாது. இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தம் சிந்தப்படாமல் இருந்திருக்குமானால் தேவனிடத்திலே கிட்டி சேர்ந்திருக்க முடியாது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகும். ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவின் ரத்தம் எனக்காக சிந்தப்பட்டதை நாம் உணர்ந்து கொள்ளுகிற போது, ஏன்னா அதுதான் உங்களை என்ன செய்யும் சொன்னா, அந்த ரத்தத்தை உங்கள் வாழ்க்கையில் அபியாசப்படுத்த உதவி செய்யும். அந்த ரத்தத்தை நம்முடைய வாழ்விலே, சூழல்களிலே, நெருக்கங்களிலே, போராட்டங்களிலே பயன்படுத்துகிறதற்கு உதவி செய்யும். ஏன்னா அந்த விசுவாசத்தினாலே அதை நாம் பயன்படுத்துகிற போது, எபிரேயர் 11:28 சொல்லுகிறது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். மோசே என்ன செய்தான் சொல்லி பவுல் எழுத வருகிற போது அப்படித்தான் எழுதுகிறார். அவர் என்ன செய்தானா, வாசிங்கள். விசுவாசத்தினாலே முதற் பேரானவைகளை சங்கரிக்கிறவன் இஸ்ரவேலரை தொடாதபடிக்கு அவன் பஸ்காவையும் ரத்தம் பூசுதலாகிய நியமத்தை ஆசரிக்கிறான். மோசே பாருங்க, ஒரு விசுவாசத்தினாலே இன்னைக்கு பாருங்க, அநேக நேரங்களிலேயே மீட்பு உண்டாகலை. ஒரு பெரிய தொழில் அதிபர், சோப்பு வியாபாரி, அவன் நண்பரோடு கூட, ஊழியத்தில் இருக்கிறவரோடு கூட பேசிக்கொண்டு கடந்து போகிற போது அப்படித்தான் சொன்னாராம். அந்த ஊழியக்காரை பார்த்து அவர் சொன்னாராம், ஐயா, எவ்வளோ காலமாக நீங்களும் சொல்கிறீங்க இயேசு சிலுவையில் மரித்தார், ரத்தம் சிந்தினார், ஜனங்கள் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும் சொல்லி, ஆனாலும் பாருங்கள், இந்த ஜனங்கள் எல்லாம் குடித்து கொண்டு வெறித்து கொண்டு இப்படி பாவத்தில் கிடக்கிறாங்களே, இவ்வளோ ஜனங்க பாவத்தில் கிடக்கிறாங்களே, இயேசு அப்புறம் ரத்தம் சிந்தினார், மீட்கப்பட்டார் ஜனங்கள்னு சொல்லுகிறதுனாலே என்ன பிரயோஜனம்னு சொன்னாராம். கொஞ்ச தூரம் அப்படியே நடந்து கொண்டு போய்கொண்டு இருக்கின்ற போது அந்த சின்ன பிள்ளைங்கள்லாம் அப்படியே அந்த மண்ணில் அழுக்கில் அப்படியே புரண்டு விளையாடி கொண்டு இருந்தாங்களாம். அப்போ இவரை பார்த்து சொன்னார், ஐயா, நீங்கள் இவ்வளோ பெரிய சோப்பு வியாபாரியாக இருக்கிறீங்க, ஊரெல்லாம் அவங்க சோப்பு இவ்வளோ வியாபாரம் ஆகுது, ஆனால் இன்னும் இந்த பிள்ளைகளெல்லாம் அப்படி அழுக்காக இருக்கிறாங்களேன்னு சொன்னாராம்.
அப்போ அவர் சொன்னாராம், இல்லைங்கய்யா, ஏன் அவன் அழுக்காக இருக்கிறான்னா, என் சோப்பை அவங்க பயன்படுத்தினான்னா என்ன செய்வார்கள், அவர்களெல்லாம் சுத்தமாயிடுவாங்கன்னு சொன்னாங்களாம். அப்போ தான் இவர் சொன்னாராம், கிறிஸ்துவின் ரத்தத்தையும் ஒரு மனிதன் விசுவாசத்தில் பயன்படுத்துகிற போது பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து இயேசுவின் ரத்தம் அவனை விடுதலையாக்கும் என்று சொன்னார். ஏன்னா விசுவாசத்திலே நீங்கள் பயன்படுத்துகிற போது, ஏன்னா இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் இல்லாமல் சுத்திகரிப்பு இல்லை, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் இல்லாமல் மீட்பு இல்லை. ஏன்னா இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தான் என்ன செய்தான், பாவ சாப அக்கிரமங்களிலிருந்து நம்மை மீட்டெடுக்கிறதா இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தான் நம்ம என்ன செய்கிறதா, கிறிஸ்துவுக்குள்ளாய் கூட்டி சேர்க்கிறது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தான் நம்ம ஒரு பெரிய பாதுகாப்புக்குள்ளாக நடத்துகிறது. அப்போ ஒரு நாள் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு மனிதன் மீட்கப்பட வேண்டுமானால் முதலாக அவனுக்கு தேவைப்படுகிற ஒன்று இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். அந்த ரத்தம் பூசப்படுகிறது.